ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க பாலாடையை வச்சு ஈஸியான முறையில் நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டு பால் காய்ச்சிட்டு அது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆடை இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். அந்த ஆடையை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்படின்னா தான் ஆடை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக ஆடை எடுத்து வச்சுட்டு வந்தேன். இப்போ எனக்கு 2 பாக்ஸ் அளவுக்கு ஆடை கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் நெய் உருக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் அது இருக்க ஐஸ்லாம் போய் கொஞ்சம் மெல்ட் ஆகியிருக்கும். இப்போ இந்த ஆடையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேட்சாக செய்ய போகிறேன், நிறையா இருக்கிறதுனால. நெய் உருக்க போகிறதுக்கு முன்னாடியே நல்லா ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் தேவை இதுக்கு. இப்போ கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வெண்ணெய் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வந்துடும். இப்போ இந்த வெண்ணெயை எடுத்து நல்லா ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இன்னொரு பேட்சையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. நல்லா சுத்தமான பியூர் வெண்ணெய் இது. இப்போ இந்த வெண்ணெயை நல்லா 2-3 தடவை தண்ணி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுக்கும்போது அந்த வெண்ணெயில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வெளியே வரும். நெய் நல்லா வாசனையாகவும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலையும் இருக்கும். இப்போ இதை வச்சு நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா அகலமான அடிகனமான உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மெல்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து நுரையாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், எவ்வளோ எல்லோ கலரில் அழகாக இருக்குன்னு. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நெய்யோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் கருகாமல் இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். முருங்கை இலை இல்லாட்டி நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முருங்கை இலை சேர்க்கும்போது அதோட மனம், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கை இலையை சேர்த்த உடனே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த நுரையெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மணக்க மணக்க நெய் ரெடி. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய் உருகின மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். நல்லா மணல் மணலாக இருக்கும். இதை ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.